இப்பொழுதுதான் எனக்கு இறைவன் மீது ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த அன்பானது மேலும் மேலும் பெருக வேண்டும். உண்மையான அன்பை மட்டுமே மெய்சன் எதிர்பார்ப்பாரை தவிர அதுக்குள் பொருளாசையோ பொன்னாசையோ எதுவுமே அவருக்கு கிடையாது. அவர் மும்மலங்களையும் அளித்தவர் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவருக்குன்னு பற்று பாசம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இறைவனை வணங்கும் பாக்கியம் பெற்றவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். இந்த தொகுப்பு முடிஞ்சதுமே உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க ஏன் சிவபெருமான வழிபடுறீங்க அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். உண்மைதான், முதலா சிவபெருமான வழிபட ஆரம்பிச்ச போது இந்த உலகம் எனக்கு வைத்த பெயர்கள் ஏராளம் ஏராளம். அட முட்டாளே, அட பைத்தியமே, அட கிறுக்கனை என்று என்னென்ன வார்த்தைகள் இருந்ததோ எல்லாம் சொல்லி உரைத்தன இந்த உலகம் எம்மை. ஆனாலும் உன்னை வழிபட்டேன் ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தில் 1000 திருநாமங்கள் இருந்தது. இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தது. அதில் ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் என்னை தொட்டது என்றால் அது சிவா என்ற அந்த நாமம் மட்டும்தான். சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும், எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும். அதை என்னால் அடக்க முடியாது. அந்த நிலையிலும் தடுமாறி நின்றிருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு எழ வைத்தாய். இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது. உன் நாமத்தை சொல்லாத பகலோ இரவோ எனக்கு ஒரு நேரமாகவே தெரியாமல் போனது. எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது. அது உண்மையாக இருந்தது. எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும், உன் நாமத்தையே சொல்ல வேண்டும், வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது. உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது, திருவாசகம் பாடத் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன். ஏன் 12 திருமுறைகள் என்று உண்டு என்றே அறியாமல் இருந்தேனே. ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்தான். அதை எனது உள்ளம் இறுக பற்றி கொண்டிருந்தது. சிவபெருமான் என்று சொல்லும் போது பாசம் ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டது, அதன் மீது ஒரு தவிப்பு ஏற்பட்டது. இறைவனை அடைந்து விட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்பட்டது. என்ன என்றே தெரியாத அந்த வயதில் உன்னையே சுத்தி வரும் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதனாலோ என்னவோ உன்னையே சுற்றி திரிந்திருக்கின்றேன் பைத்தியமாக. உன் மந்திரத்தை சொல்லும் போதும் உனது பெயரை சொல்லும் போதும் எனக்குள் ஆனந்த தாண்டவமானது ஏற்படும். நானே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் பாடவும் ஆடவும் ஆரம்பித்தேன் என்றால் அது மிக அல்லவே. உன்னை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உன்னை சரணடைந்ததை தவிர வேறு என்னத்தை நான் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த இறைவனை வழிபட்டாய் என்று கேட்டால் எனக்கு வருகின்ற பதில் ஒன்றே ஒன்றுதான், அவரை தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன் என்ற வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய், நானாகவும் இருக்கின்றாய், உலகத்தில் இருக்கும் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் என்னும் போது உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது? உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது? உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது? இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. உண்மை தெய்வம் உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடையேன், ஒருவரையும் நான் வழிபடேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே போலதான் இந்த உலகத்துல எல்லா உயிரையும் நீ ஆட்கொண்டிருப்பங்கிறதும் நல்லா தெரியும். அவர்களையும் ஆட்கொண்டு அவர்களுக்கும் உன்னை உணர்த்துவாய் என்பதும் நான் அறிவேன். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் இறைவா, உன் கருணையினால் எல்லா உயிர்களும் எல்லா சுகங்களையும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும். அது மட்டும்தான் எனது வேண்டுகோளா இருக்கு. ஆன்மீக பூமி அப்படிங்கிறது நமது பாரத பூமியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில கிடைத்தற்கரிய விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிறவியில் நாம் தவறவிட்டு விட்டோம் எனில் கட்டாயமாக இன்னொரு பிறவி எடுத்து அந்த மோட்சத்தை தேடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதனாலதான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, கிடைத்த இந்த பிறவியை பயன்படுத்தி கொண்டு சிவபெருமானை சரணடைந்து நாம் முக்திக்காக அவரிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வோம். கட்டாயமாக அவர் கருணை காட்டுவார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம். ஒட்டுமொத்தமா சிருஷ்டின்னு குறிப்பிடக்கூடிய இறைவனோட அந்த படைப்புகள் அப்படி எவ்வளவோ இடங்கள் இருக்க நம் பூமியில் பிறப்பதற்கான காரணம் யாது? அதே பூமியில இருந்தாலும் குறிப்பா எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கின்றன. லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்கின்றன. அதிலும் நீங்கள் மனித பிறப்பி எடுத்ததன் நோக்கம் என்ன? இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு போனா உங்களுக்கு பெரிய வாய்ப்பை சிவபெருமான் கருணையினால் கொடுத்திருக்கிறார். அதை தவறவிட்டு விடாதீர்கள் என்பதுதான் நமது வாதம்.
கண்டிப்பா கிடைத்தற்கு அரிய பிறவி இது, அதிலும் கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு இது. நமக்கு எத்தனை பிறவிகள் இருந்தாலும் இப்பிறவியே உண்மை அப்படிங்கறதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது அந்த முன்னேற்றம், ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளோட மனசு வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல சாத்தியம். அப்ப நம்ம இறைவனை நாடி செல்ல செல்ல அவர் இன்னும் நம்மை நெருங்கி நெருங்கி வருவார். கட்டாயமாக நமது கோரிக்கைகளை இறைவன் நிறைவேற்றி வைப்பார். அவரது பாத மலர்களை நாம் சரணடைந்து விட்டு இறைவா என்று வழிபடும் போது கட்டாயமாக முக்திக்கான வாய்ப்பை உங்களுக்கு அவர் நல்குவார் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம்.